பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த லெந்து காலங்களில் நாம இந்த பேஷன் வீக் என்று சொல்லுகிற இந்த இந்த பரிசுத்த வாரத்திற்குள்ளாக, வைராக்கியம் நிறைந்த இந்த வாரத்திற்குள்ளாக நாம நுழைந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவருடைய பல பண்புகளை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துல இன்னும் ஒரு முக்கியமான பண்பை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாள் புதிய மாதத்தின் முதலாவது நாளாக இருக்கிறபடினால அதுவும் இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. இந்த நாளில் நமக்காக எடுத்துக்கொண்டிருக்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து உற்ற நண்பராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உற்ற நண்பராக இருக்கிறார், அல்லது உறவுகளை கட்டுகிறவராக இருக்கிறார். புதிய உறவுகளை கட்டுகிறவராக, உறவுக்குள்ளாக நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல யோவான் 15:15 இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார்? தன்னுடைய சீஷர்களிடத்துல, நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், நான் உங்களை என்னுடைய நண்பர்கள் என்றேன். இயேசு கிறிஸ்துவானவருடைய ஊழியத்தின் அல்லது அவருடைய வாழ்க்கையின் காலம் இந்த உலகத்துல முடிய போகிற ஒரு தருணம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களிலே அவர் முழுமையுமாக இந்த பூமியில தன்னுடைய நாளை முடித்து விட்டு, வாழ்வை முடித்து விட்டு பரலோகத்திற்கு செல்லுகிற அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நாட்களில இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட சொல்லுகிற வார்த்தைகள் தான். ஒரு புதிய உறவுக்குள்ளாக இந்த சீஷர்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். என்ன ஒரு உறவுக்குள்ளாக? நண்பர்கள் என்கிற உறவு. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சீஷர்களுக்கு நட்பு என்கிற புதிய பரிமாணத்தை, அல்லது நண்பர்கள் என்கிற புதிய பரிமாணத்திற்குள்ளான உறவுக்குள்ளாக தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய ஸ்லாக்கியமான காரியம். ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டுல ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இந்த நண்பர்கள், அதாவது தேவனுடைய நண்பர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பட்டமோ அந்த அந்த ஸ்லாக்கியமோ கொடுக்கப்பட்டது. நமக்கு நன்றாக தெரியும், ஆபிரகாமை ஆண்டவர் தன்னுடைய சிநேகிதராக, நண்பராக பாவித்தார். நான் எப்படி என்னுடைய நண்பருக்கு மறைப்பேன் என்று சொல்லி மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற அந்த அளவுக்கு ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் நட்புறவோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல மோசேயும் ஆண்டவர் தன்னுடைய நண்பராக பாவித்தார், நண்பராக அழைத்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இந்த நட்பு, அதாவது தேவனுடைய நட்பு, தேவனுடைய நண்பர்கள் என்கிற அந்த நெருக்கமான உறவு இருந்தது. அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். வேத வசனங்கள் அந்த ஸ்லாக்கியத்தை அந்த மக்களுக்கு கொடுத்தது. இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளாக தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார். தான் தெரிந்து கொண்ட இந்த சீஷர்களிடத்துல இந்த நெருக்கமான உறவான நட்பு என்கிற உறவுக்குள்ளாக, இதுவரைக்கும் நான் சொன்ன காரியங்களை நீங்க செஞ்சிட்டு இருந்தீங்க, என்னுடைய சீஷர்களா இருந்தீங்க. ஆனா இனிமே நான் உங்களை சீஷர்களா அழைக்கிறது கிடையாது, உங்களை நண்பர்கள் என்றேன், உங்களை சிநேகிதர் என்றேன். இந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஸ்லாக்கியம், அதே அழைப்பு நமக்கு இன்று கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர், நாம் தேவனுடைய நண்பர்கள் என்று அறியப்படுகிறோம். தேவன் நம்மை அவருடைய நண்பர்களாக பாவிக்கிறார். தேவன் நம்மை அவருடைய நட்புக்குள்ளாக நம்மை அழைக்கிறார். நட்பு என்கிற ஆழமான உறவுக்குள்ளாக இன்று நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான ஸ்லாக்கியம்! இந்த இயேசு கிறிஸ்து ஏதோ ராஜாதி ராஜா மாத்திரம் கிடையாது, கர்த்தாதி கர்த்தாவாக
தேவாதி தேவனாக இந்த இந்த பூமியை, இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுகிற தேவன் மாத்திரமல்ல, உங்களோடும் என்னோடும் நட்பு பாராட்டுகிற, நம்மை சிநேகிதராக நினைக்கிற, நம்மை சிநேகிதராக நினைத்து அந்த உறவுக்குள்ளாக அழைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். என்னை ஒரு ஸ்லாக்கியம். நாம் தேவனுடைய நண்பர்கள். இவர் நம்முடைய உற்ற நண்பராக இருக்கிறார். ஆனால் இந்த நட்புக்கு ஒரு 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 காரியம் தேவைப்படுகிறது. ஒரு அன்பான கீழ்ப்படிதல் தேவைப்படுகிறது. இந்த யோவான் 15:15க்கு முன்பதாக இருக்கிற 14வது வசனத்துல நான் பார்க்கிறோம். அவர் என்ன கூறுகிறார்? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாய் இருப்பீர்கள், என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இந்த கீழ்ப்படிதல், இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற காரியம் பயத்தினால வருவது கிடையாது, கட்டளைகளினால வருவது கிடையாது, கோட்பாடுகளினால வருவது கிடையாது. எதனால வருகிறது? அன்பினால வருகிறது. இந்த தேவன் என்னை நண்பராக, சிநேகிதராக நினைக்கிறார். அந்த நட்பின் உறவுக்குள்ளாக அழைக்கும் போது நான் அந்த நட்பிற்கு வெளிப்பாடாக இந்த தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன். இந்த தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன். அதனால அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேன். இது பயத்தினால் வருவது அல்ல பிரியமானவர்களே. இந்த கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் நாம கேட்டு கீழ்ப்படுகிறது அன்பின் மிகுதியினால வருவது, நாம் அவரை நேசிப்பதனால வருவது. ஏனென்று சொன்னால் இந்த அன்பு பெரிய அன்பு. இயேசு கிறிஸ்துவானவர் நம்மீது பாராட்டுகிற அன்பு பெரிய அன்பு. 15:13 யோவான் 15:13 இன்னும் ஒரு காரியத்தை தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை. அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். சீஷர்களிடத்துல சொல்லும் போது இந்த வார்த்தைகள் நிறைவேற போகிறது. இன்னும் ஓரிரு நாட்களிலே இந்த வார்த்தைகள், தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் என்று இல்லை என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இதே சீஷர்களுக்காக, இதே மக்களுக்காக, நமக்காக தன்னுடைய இன்னுயிரை சிலுவையில கொடுக்க போகிறார், நிரூபிக்க போகிறார். அந்த அன்பை அவர் நிரூபிக்க போகிறார். இந்த நாளில இந்த அன்பை நினைத்து இந்த நட்பு என்கிற அந்த அழைப்புக்கு நாம செவி கொடுக்கிறோமா? ஆண்டவர் நம்மை நண்பர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை சிநேகிதர் என்று சொல்லுகிறார். இப்ப பேசி கொண்டிருக்கும் போதே நம்மில் ஒரு சிலருக்கு அல்லது நம்மில் அநேகருக்கு நாம இந்த பூமியில ஒரு சிலரை நண்பர்களாக பாவித்து கொண்டிருக்கிறோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இவங்கதான் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, இவங்கதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க நம்ம கண் முன்னாடி வரலாம், அதை நான் தவறுன்னு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி மிக அற்புதமான ஒரு உன்னதமான நண்பர் நமக்கு இருக்கிறார். ஒரு உச்ச நண்பர் இருக்கிறார். நமக்காக தன் உயிரையே கொடுத்து தம்முடைய அன்பை நிரூபித்த ஒரு நண்பர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பிரியமானவர்கள்! அது மாத்திரமல்ல, இந்த நட்பு அன்பினால மாத்திரம் வெளிப்படல. இந்த நட்பு தேவனுடைய ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய ரகசியங்களை நம்மிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறது. என்னென்று சொன்னால் 15:15 என்ன இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? பிதாவானவரிடத்துல இருக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு அறிவித்தேன். என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நட்புல அற்புதமான காரியம் என்ன? ஒளிவு மறைவு கிடையாது. நம்ம நெருங்கி நண்பர்களாக இருக்கும்போது அநேக காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளுவோம். நம்ம மறைப்பது குறைய குறைய ஆரம்பிக்கும். எந்த அளவு நம்ம நெருக்கமாக நண்பர்களாக இருக்கிறோமோ அந்த அளவு நம்ம மறைப்பது குறைந்து விடும்.
இந்த உலகத்துல கணவனும் மனைவியும் நல்ல நண்பர்களாக இருக்க முடியும். திருமண நாட்களில ஆரம்பத்துல அவர்கள் நிறைய காரியங்கள் அவங்க பகிர்ந்து கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல, வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் செல்ல செல்ல அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் அந்த தங்களுக்குள்ளாக இருக்கிற அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த தேவன், இந்த இயேசு கிறிஸ்து நம்மை நண்பராக பாவிக்கிறபடியினால, இந்த இயேசு நம்மை நண்பராக பாவிக்கிறபடியினால, பிதாவினிடத்துல கேட்ட ரகசியங்களை, பிதாவினிடத்துல இருக்கிற ரகசியங்களை நம்மிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் ஒன்று காரியத்தை மறைப்பது கிடையாது. தேவனை தேடுகிறவர்களுக்கு, இந்த இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு ஒரு காரியத்தையும் மறைப்பது கிடையாது. அவர் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பை, அந்த அக்சஸ் நமக்கு தர்றார். நம்ம தேவனுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சத்தியத்தை நாம தெரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதன் மூலமாக தேவனுடைய நோக்கங்களை நாம அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் என்ன? என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? அந்த சித்தத்தை நாம் அறிந்து, அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையை இந்த காரியங்கள் கட்டமைக்கிறது. இந்த நட்பு கட்டமைக்கிறது. இந்த நட்பு அவருடைய அன்பை நமக்கு தெரிவிக்கிறது. இந்த நட்பு தேவனுடைய ரகசியங்களை நமக்கு தெரிவிக்கிறது. இந்த நட்பு தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்து, அவருடைய நோக்கங்களுக்குள்ளாக நம்மை அழைத்து சென்று அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக நம்மை உருவாக்குகிறது, நம்மை உருமாற்றுகிறது. பிரியமானவர்கள், இந்த நாளில் அவருடைய வேலைக்காரர் மாத்திரம் அல்ல, அவருடைய சீஷர்கள் மாத்திரமல்ல, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஏதோ சாதாரண சிருஷ்டிப்புகள் மாத்திரமல்ல, ராஜாதி ராஜாவினுடைய நம்பிக்கைக்குரிய நண்பர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில நீங்களும் நானும் கண்ணாடியை நம்ம பார்க்கும்போது, நம்மை நாம பார்க்கும்போது, நம்மை நாம யோசிக்கும் போது, நாம ஏதோ ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல, ஏதோ ஒரு கடவுளுடைய ஊழியர்கள் அல்ல. அதையும் தாண்டி நம்ம அவருடைய ராஜாதி ராஜாவுடைய நம்பிக்கைக்குரிய நண்பர்களாக இருக்கிறோம். ராஜாதி ராஜாவினுடைய நம்பிக்கைக்குரிய நண்பர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த தேவன் நம்மை நண்பர்களாக அழைக்கிறார். பிரியமானவர்கள், இந்த லெந்து காலத்துல இந்த நட்பை நாம புரிந்து கொண்டிருக்கிறோமா? இயேசுவோடு கூட இருக்கிற இந்த நட்புல நம்ம எந்த அளவு ஆழமாக பயணிக்க நாம முற்படுகிறோம்? பிரியமானவர்கள், அதற்கான முயற்சிகளை நாம எடுக்கிறோம். அவர் எப்பொழுதுமே நம்மை நண்பராக பாவிக்கிறார், எப்பொழுதுமே நம்மை நண்பராக அழைக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதை நாம கீழ்ப்படுகிறோமோ, அந்த அன்பின் கீழ்ப்படிதல் இருக்கும்போது நாம் அவருடைய நண்பர்களாக இருக்கிறோம். இந்த அன்பின் கீழ்ப்படிதல்னால அவருடைய நண்பராக இருக்கும்போது அவர் தேவனுடைய ரகசியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார், தேவனுடைய சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்களை நமக்கு கற்றுத்தந்து அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப நம்மை வடிவமைத்து நம்மை உருவாக்குகிறார். பிரியமானவர்கள், இந்த நாளில் இந்த நட்பை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இந்த நட்பு என்கிற அந்த உறவுக்குள்ளாக, அந்த புதிய பரிமாணத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறோமா? அல்லது ஏற்கனவே இந்த பரிமாணத்துக்குள்ளாக, இந்த உறவுக்குள்ளாக அடியெடுத்து வைத்தவர்கள் அந்த நட்பை ஆழமாக எடுத்து செல்லுவதற்கு, இன்னும் ஒருபடி மேலே எடுத்து செல்லுவதற்கு, கடந்த வாரத்துல இருந்ததை விட, கடந்த மாதத்துல, கடந்த வருடத்துல இருந்ததை விட ஆழமாக நாம எடுத்து செல்லுகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கலாம். நாம் பாவிகளாக இருந்த போது நம்மை நேசித்த
நம்மிடத்துல நட்பு பாராட்டின இந்த இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மோடு கூட நம்மை நண்பர்களாக அழைக்கிறார். நமக்காக தம்முடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார். அவரோடு கூட நம்ம எந்த அளவுல நட்புறவுல இருக்கிறோம், நமக்கும் அவருக்குமான அந்த நட்பு உறவு எந்த அளவு ஆழமானது யோசித்து பார்க்கலாம். இந்த நட்பு உறவுக்குள்ளாக நம்ம விட்டு கொடுத்து தொடர்ந்து இந்த நட்புறவுல நம்ம பயணிக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பாவிகளாக இருக்கும் போதே ஆண்டவரே எங்களுக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே. எங்களை நண்பர்களாக நீர் அழைக்கிறீர் ஆண்டவரே. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அநேக நேரங்களில எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுக்கு உண்மையான நண்பர்கள் இல்லை என்று சொல்லி, நாங்கள் நம்பக்கூடிய நண்பர்கள் இல்லை என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை வேதனைப்பட்டு இருக்கிறோம், கலங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இன்று இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவனாகிய நீர், இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவாகிய நீர் ஆண்டவரே எங்களை நண்பர்களாக அழைக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே இந்த நட்பை உணர்ந்தவர்களாக, இந்த நட்பில் ஆண்டவரை தொடர்ந்து வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் இந்த நட்புறவுல பலப்படுவதற்கு, ஆழமாக செல்லுவதற்கு, அதன் மூலமாக தேவனுடைய ரகசியங்களையும் உம்முடைய சித்தத்தையும் நாங்கள் அறிந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த லெந்து காலங்களிலும் இந்த மாதத்திலும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நண்பர்களாக, ஆண்டவரே உண்மையான நண்பர்களாக நாங்கள் மாறுவதற்கு, ஆழமான இந்த நட்புறவுக்குள்ளாக நாங்கள் செல்லுவதற்கு எங்களுக்கு உதவி நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமெல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.